ஒரு பெரிய லாபகரமான எதிர்காலத்தை கடவுள் உங்களுக்கு எனக்கு வச்சுட்டு தான் கர்த்தர் எப்படியாவது யார் மூலமாவது பேசுவார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் வெற்றி நடை போடுவீர்களானால், அந்த வசனத்தின் பின்னாடி நீங்கள் நடந்து போவீர்களானால் முடிவை பார்க்கும்போது நன்றாயிருப்பீர்கள். எல்லாம் சொல்லுவோம், நன்றாயிருப்போம். ஏன்னா நன்றாய் நடத்துகிறவர் கர்த்தர். அவர் நமக்கு பிரயோஜனமான காரியங்களை போதிக்கும் போது நம்ம எடுத்தெறிஞ்சு பேசி வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி புறம்பே தள்ளும்போது அவர் உங்களை நடத்துறதுக்கு வேற ஒரு வழியே கிடையாது. ரட்சிக்கப்பட வைப்பதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. பரலோகத்திற்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிப்பது இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப ரட்சிப்புக்கும் அந்த ரட்சிப்பு நிறைவேறுதலுக்கும் இயேசு வழியா இருக்கிறாரு. இதுக்கு இடையில இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில வெற்றிகரமாய் உங்களை நடத்துவதற்கு, நீங்கள் சந்திக்கிற சவால்களை வெற்றியாய் முடிப்பதற்கு தேவன் உங்களை நடத்துவதற்கென்றே வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தை. பிரயோஜனமானதை பேசி அந்த பிரயோஜனமான வார்த்தைகளை கொண்டு நன்றாய் நடத்துவார். அல்லாஹ் சொல்லுவோம், நன்றாய் நடத்துவார்.